சூப்பர் மார்க்கெட்ல விதைகளுக்காக இருக்கிற அந்த பெரிய கண்ண பறிக்கிற ஸ்டாண்ட் முன்னாடி என்னைக்காவது நின்னிருக்கீங்களா? எதை பாக்குறதுனே தெரியாது. சிகப்பு தக்காளி, பெரிய வெள்ளரிக்காய், அழகான பூக்கள்னு ஒவ்வொன்னும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். வெறும் சில ரூபாதானேன்னு நினைச்சு நம்ம கை தானாவே ஒரு பாக்கெட்டை எடுக்கும். ஆனா அந்த பாக்கெட்டை அப்படியே மெதுவா அங்கேயே வச்சிருங்க. ஏன்னா உங்க எதிர்கால அறுவடைக்கு நீங்களே ஒரு வெடிகுண்டை உங்க கையில பிடிச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம விதைகளை விக்கிறவங்களும் தயாரிக்கிறவங்களும் சொல்லாத ஒரு உண்மைய பத்தி பேச போறோம். அதுதான் சூப்பர் மார்க்கெட் பொறி. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கடைகள்லயோ இல்ல பெரிய மளிகை கடைகள்லயோ வாங்குற விதைகள் ஏன் உங்க தோட்டத்துக்கு நீங்க செய்யற ஒரு பெரிய தப்புன்னு நான் சொல்றேன். அந்த பாக்கெட்ல இருக்கிற அழகான படம் எப்படி உங்க நேரத்தையும் பணத்தையும் திருடுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அது முளைக்காம போறது மட்டும் இங்க பிரச்சனை இல்ல. அதை விட பெரிய ஆபத்து ஒண்ணு இருக்கு. உண்மைய தெரிஞ்சுக்க தயாரா? இந்த பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு புரியணும்னா நாம கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும். ஒரு காலத்துல விதைகள்ங்கிறது ரொம்ப மதிப்பான ஒரு பொக்கிஷம். அத ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கு கைமாத்துவாங்க. ஒரு கரன்சி மாதிரி அதை பத்திரமா பாதுகாப்பாங்க. ஒவ்வொரு விதையோட பின்னணியும் அந்த விவசாயிக்கு தெரியும். ஆனா காலம் மாற மாற விதை விற்பனைங்கிறது பல கோடி ரூபாய் புரளுற ஒரு பிசினஸா மாறிடுச்சு. எந்த ஒரு பெரிய பிசினஸ்லயும் லாபம்தான் முக்கியமே தவிர உங்க வீட்டு சாப்பாடு கிடையாது. சூப்பர் மார்க்கெட்டுகளை பொறுத்த வரைக்கும் விதைகள்ங்கிறது கேஷ் கவுண்டர்ல இருக்கிற சாக்லேட் இல்லன்னா பேட்டரி மாதிரி ஒரு சாதாரண பொருள் தான். முடிஞ்ச வரைக்கும் வேகமா மலிவா அதிகமா விக்கணும். இதுதான் அவங்க பிளான். விதைங்கிறது ஒரு உயிர் உள்ள விஷயம். ஆனா அத வெறும் வியாபார பொருளா மாத்துறப்பதான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆனா நம்ம அதிகமா கவனிக்காத ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிப்போம். அதுதான் விதைகள் சேமிக்கப்படும் விதம். இந்த விதை பாக்கெட்டுகள் கடை அலமாரிகள்ல எவ்வளவு நாளா தொங்கிட்டு இருக்குன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதைவிட முக்கியமா அங்க என்ன வெப்பநிலை இருக்குன்னு தெரியுமா? வெயில் காலத்துல கடைக்குள்ள புழுக்கமா இருக்கும். மத்த நேரங்கள்ல ஈரப்பதம் மாறிக்கிட்டே இருக்கும். உண்மைய சொல்லப் போனா விதைகள்ங்கிறது தூங்கிட்டு இருக்கிற ஒரு கரு. அதுகளுக்கு அமைதியும் குளிர்ச்சியும் ஒரு நிலையான ஈரப்பதமும் ரொம்ப முக்கியம். ஆனா கடையில மாசக்கணக்கா இந்த சூட்டிலேயே அதுங்க வெந்துட்டு இருக்கு. தூங்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷனை ஒரு வாரம் முழுக்க ஒரு சூடான அறையில அடைச்சு வச்சா அவரோட நிலைமை என்ன ஆகும்? அதேதான் இங்கேயும் நடக்குது. நீங்க அந்த விதைகளை வாங்கறதுக்கு முன்னாடியே அதுங்கள்ல பல செத்து போயிருக்கும். நீங்க வீட்டுக்கு கொண்டு வந்து என்னதான் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சாலும் அதுங்க முளைக்காது. ஏன்னா அதுங்க ஏற்கனவே உயிர் இல்லாதவ. இது உங்க தப்பு இல்ல. இதுதான் யதார்த்தம். இப்போ காலாவதி தேதிகளை பத்தி பேசலாம். ஓ, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்க பாக்கெட்டுக்கு பின்னாடி பார்க்கும்போது ஒரு புது தேதிய பார்ப்பீங்க. உடனே அப்பாடா இது நல்லா இருக்குன்னு நினைச்சு வாங்கிடுவீங்க. ஆனா கொஞ்சம் நில்லுங்க, அவசரப்படாதீங்க. இந்த தொழில் துறையில ஒரு சின்ன அழுக்கான ரகசியம் இருக்கு. பல நேரங்கள்ல பாக்கெட்ல இருக்கிற தேதி விதைகள் அறுவடை செஞ்ச தேதி கிடையாது. அது பாக்கெட் செஞ்ச தேதி மட்டும்தான். வித்தியாசம் புரியுதா? அந்த விதைகள் ஒரு பெரிய குடோன்ல 3 வருஷமா சும்மா கிடந்திருக்கலாம். அப்புறம் அத ஒரு அழகான பாக்கெட்ல போட்டு இன்னைக்கு தேதியை அதுல அச்சடிச்சிடுவாங்க. சட்டப்படி இதுல எந்த தப்பும் இல்லதான். ஆனா உண்மையிலேயே நீங்க வாங்குறது முளைக்கும் திறனே இல்லாத வயசான் விதைகள். சில கடைகள்ல இதைவிட மோசமா ஒண்ணு செய்வாங்க. பழைய தேதி மேல புது தேதியை ஒரு ஸ்டிக்கரா ஒட்டிடுவாங்க. அச்சுத்தேதியின் மேல ஏதாவது ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறத பார்த்தா யோசிக்காம அங்கிருந்து ஓடிடுங்க. சரி, இப்போ இந்த பேக்கிங்க கொஞ்சம் பாருங்க. அந்த படத்தை பாத்தீங்களா? ஒரு சின்ன குறை கூட இல்லாத பளபளன்னு மின்னுகிற ஒரு சிவப்பான தக்காளி. அது உங்களை பார்த்து நான் ரொம்ப ருசியா இருப்பேன் அப்படின்னு ஒரு மாய உலகத்தையே கண்முன்னாடி கொண்டு வரும். ஆனா இந்த தக்காளியை உருவாக்குனது யாருன்னு தெரியுமா? ஒரு விவசாயி இல்ல, ஒரு கிராஃபிக் டிசைனர். அதுவும் போட்டோஷாப்ல. பெரும்பாலும் பாக்கெட்ல இருக்கிற படத்துக்கும் உள்ள இருக்கிற விதைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. உங்களை வாங்க வைக்கிறதுக்காக இன்டர்நெட்ல இருந்து காசு கொடுத்து வாங்கின ஒரு அழகான ஸ்டாக் இமேஜ் தான் அது. நீங்க அந்த படத்துல இருக்கிற மாதிரி ஒரு உருண்டையான தக்காளியை எதிர்பார்த்து விதைய நடுவீங்க. ஆனா கடைசியில ஏதோ கோணல் மாணலா ஒண்ணுதான் வளரும். இதுக்கு நீங்க சரியா வளர்க்கலன்னு அர்த்தம் இல்ல. அவங்க உங்களுக்கு உண்மைய விற்கல, ஒரு அழகான கனவை வித்திருக்காங்க.
இது ஒரு வழக்கமான மார்க்கெட்டிங் தந்திரம். நாமளும் இதுல திரும்ப திரும்ப போய் விழுறோம். அடுத்ததா விதைகளோட அளவை பார்ப்போம். ரொம்ப கம்மியான விலைக்கு ஒரு பாக்கெட் கிடைக்குதேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த பாக்கெட்டை பிரிச்சு பாருங்க. உள்ள என்ன இருக்கு? வெறும் 3 விதை தான் இருக்கும். ஒருவேளை அது பெட்டுனியா விதையா இருந்தா வெறும் தூசி மாதிரி தான் தெரியும். இதோட ஒரு கிராம் விலைய கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா அது தங்கத்தை விடவோ இல்ல புளூட்டோனியத்தை விடவோ கூட அதிகமா இருக்கும். உண்மைய சொல்லப்போனா உற்பத்தியாளர்கள் வெறும் காத்தை அழகான பேக்கிங்ல வச்சு விற்க பழகிட்டாங்க. நீங்க கொடுக்கிற பணம் அந்த கலர் பிரிண்டிங்கிற்கும் லாஜிஸ்டிக்ஸ்க்கும் கடையோட லாபத்திற்குமே சரியா போயிடுது. விதைக்காக நீங்க கொடுக்கிற காசு ரொம்ப கம்மி. ஆனா அதிக விதைகள் இருக்கிற ப்ரொபஷனல் பேக்குகளை கணக்கு போட்டா அது பல மடங்கு விலை கம்மியா வரும். ஆனா சூப்பர் மார்க்கெட்ல அதை விற்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கெட்டை விக்கிறத விட 5 சின்ன பாக்கெட்டுகளை விக்கிறது தான் அவங்களுக்கு லாபம். இப்போ இந்த ஹைபிரிட் விதைகளை பத்தி கொஞ்சம் விரிவா பார்ப்போம். விதை பாக்கெட் மேல F1 அப்படின்னு ஒரு குறியீடு இருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்னா அது முதல் தலைமுறை ஹைபிரிட் விதைகள். இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. இந்த செடிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். விளைச்சலும் பார்க்க ரொம்ப சீரா ஒரே மாதிரி இருக்கும். ஆனா புதுசா தோட்டம் வைக்கிறவங்க கவனிக்க தவறுற ஒரு பெரிய மைனஸ் இதுல இருக்கு. இந்த செடிகள்ல இருந்து உங்களால விதைகளை சேகரிச்சு வைக்க முடியாது. நிஜத்தை சொல்ல போனா நீங்க விதை எடுத்தாலும் அடுத்த வருஷம் அதுல இருந்து என்ன விளையும்னு சொல்ல முடியாது. அதோட மரபணுக்கள் மாறிப்போய் சாப்பிடவே முடியாத அளவுக்கு ரொம்ப சின்னதா தரம் இல்லாத ஏதோ ஒண்ணுதான் வளரும். நீங்க கடையில போய் இந்த F1 விதைகளை வாங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க அதுக்கு அடிமையாகிடுவீங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் நீங்க கட்டாயம் கடைக்கு போய் தான் ஆகணும். கம்பெனிகளுக்கு இது ஒரு பக்காவான பிசினஸ் மாடல். நீங்க யாரையும் எதிர்பார்க்காம சுயமாக இருக்கக்கூடாது. எப்பவுமே அவங்க கிட்ட வந்து நிக்கணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு நிரந்தர வாடிக்கையாளர், அவ்வளோதான். பெரிய கடைகளில் வாங்கும் விதைகளில் இருக்கும் மற்றொரு பெரிய பிரச்சனை ரகங்கள் மாறிப்போவது. தோட்டக்கலை செய்பவர்களுக்கு இது ஒரு சிம்ம சொப்பனம் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் இனிப்பு குடைமிளகாய் என்று நினைத்து விதைகளை வாங்குவீர்கள். 2 மாதங்கள் கஷ்டப்பட்டு நாற்று வளர்ப்பீர்கள். தண்ணீர் ஊற்றி விளக்கு வெளிச்சம் காட்டி கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வீர்கள். பிறகு அதை நிலத்தில் நட்டு வைப்பீர்கள். கோடை காலம் முழுவதும் காத்திருந்து ஆகஸ்ட் மாதத்தில் அறுவடை செய்து ஒரு கடி கடித்தால் அவ்வளவுதான். உங்கள் கண்கள் பிதுங்கிவிடும். ஏனென்றால் அது குடை மிளகாய் அல்ல, மிகக் காரமான ஊசி மிளகாய். பெரிய நிறுவனங்களின் பேக்கிங் பிரிவுகளில் தரக்கட்டுப்பாடு என்பது பெரும்பாலும் பெயரளவுக்குத்தான் நடக்கிறது. ஒரு பாக்கெட்டில் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். கடைக்காரர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஏனென்றால் 6 மாதம் கழித்து ஒரு மிளகாயை கையில் பிடித்துக்கொண்டு யாரும் போய் புகார் செய்யப் போவதில்லை. ஆனால் உங்களைப் பொறுத்தவரை ஒரு முழு பருவமே வீணாகிவிட்டது. நாம் எதை இழந்தாலும் திரும்பப் பெறலாம், ஆனால் நேரத்தை மட்டும் திரும்பப் பெறவே முடியாது. இந்த விசித்திரமான வண்ண விதைகளைப் பாருங்கள். பச்சை, சிவப்பு, நீலம் என பல நிறங்கள். திராம், திராம் போன்ற பூஞ்சைக் கொல்லிகளால் இவை சுத்திகரிக்கப்பட்டுள்ளன என்று தயாரிப்பாளர்கள் பெருமையாக கூறுகிறார்கள். இதை கேட்கும்போது ஏதோ ஒரு பாதுகாப்பு போலத் தோன்றும். ஆனால் சற்று சிந்தித்துப் பாருங்கள். ஆரோக்கியமான விதைகளுக்கு எதற்காக இந்த வேதிப்பொருள் பூச்சு? பெரும்பாலும் விதைகளின் தரம் குறைவாக இருந்தாலோ அல்லது அவை சரியாக முளைக்காதென்றாலோ அந்த உண்மையை மறைக்கவே இத்தகைய வண்ணப்பூச்சுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இது சாதாரண விதையை கூட தரமான விதையாக காட்டும் ஒரு மாயை. குறிப்பாக நீங்கள் இயற்கை விவசாயம் செய்பவர் என்றால் உங்கள் மண்ணில் இத்தகைய நச்சுக்கள் கலப்பதை நிச்சயம் விரும்ப மாட்டீர்கள். ஒரு சுத்தமான விளைச்சலை எதிர்பார்க்கும் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு சேர்த்து நச்சுத்தன்மை வாய்ந்த பூச்சிக்கொல்லிகளையும் மண்ணில் புதைக்கத் தொடங்குகிறீர்கள் என்பதுதான் கசப்பான உண்மை. இன்னொரு கில்லாடித்தனமான தந்திரம் இருக்கு. அதுதான் இந்த வண்ணக் கலவை, கலர் மிக்ஸ். ஆஹா, இது ரொம்ப புத்திசாலித்தனமான ஐடியா. நீங்க பூக்கள் இல்லைன்னா மிளகாய் விதை பாக்கெட்ட வாங்குவீங்க. அதுல வானவில் மாதிரி எல்லா கலரும் இருக்கும். மஞ்சள், சிவப்பு, ஊதான்னு பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கும். அடடா, விதவிதமா வளரப் போகுதுன்னு நீங்க ஆசைப்படுவீங்க. ஆனா நிஜத்துல என்ன நடக்கும் தெரியுமா? அந்த பாக்கெட்ல 90% ரொம்ப மலிவான
ஒரே கலர் விதைகள் தான் இருக்கும். கண் துடைப்புக்காக அங்கொன்னும் இங்கொன்னுமா மத்த கலர்ல 1-2 விதைகள் இருக்கலாம். எதை உற்பத்தி பண்றதுக்கு செலவு ரொம்ப கம்மியோ அதைத்தான் அள்ளி போடுவாங்க. ஒருவேளை அந்த பாக்கெட்ல ஒரு விலை உயர்ந்த ஹைபிரிட் விதையும் ஒரு மலிவான விதையும் கலந்திருந்தா எது அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதேதான். நீங்க காசு கொடுத்து ஒரு லாட்டரி சீட்டு வாங்குறீங்க, ஆனா அதுல ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. மண்டல வாரியான பயிரிடுதல் முறையை நாம் மறந்துவிடக்கூடாது. பெரிய சூப்பர் மார்க்கெட் நிறுவனங்கள் அனைத்தும் நாடு தழுவிய அளவில் செயல்படும் ஜாம்பவான்கள். அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே வகை விதைகளை அதிக அளவில் வாங்கி தேசம் முழுவதற்கும் விநியோகிக்கிறார்கள். தெற்கு பகுதியில் செழித்து வளரக்கூடிய ஒரு பயிர் வடக்கிலோ அல்லது இதர குளிர்ந்த பிரதேசங்களிலோ அதேபோல வளராது. சூப்பர் மார்க்கெட் பாக்கெட்டுகளில் தட்ப வெப்பநிலை குறித்த விரிவான விவரங்கள் பெரும்பாலும் இருக்காது. உதாரணமாக, குறைந்த காலம் மட்டுமே வெயில் இருக்கும் ஒரு பகுதியில் விளைச்சல் தர அதிக காலம் எடுத்துக்கொள்ளும் ஒரு பூசணி ரகத்தை நீங்கள் நடுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த செடி இலைகளுடன் பிரம்மாண்டமாக வளரும், பிஞ்சு விடவும் தொடங்கும். ஆனால் காய் முற்றுவதற்கு முன்பே கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுவிடும். இறுதியில் உங்கள் உழைப்பு வீணாகிவிடும். கடையில் இருப்பவர்களுக்கு அந்த பாக்கெட்டை விற்பதுதான் முக்கியம். ஆனால் அந்த விதை உங்கள் ஊரின் காலநிலைக்கு ஏற்றதுதானா என்பதை நீங்கள்தான் கவனமாக பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும். பல நேரங்களில் கடைகளில் விற்கப்படும் விதைகள் காலாவதியான பழைய ரகங்களாகவே இருக்கின்றன. விவசாயத் தொழில்நுட்பம் எவ்வளவோ முன்னேறிவிட்டது. அதிக ருசி, நோய் எதிர்ப்புத் திறன் மற்றும் கூடுதலான மகசூல் தரும் புதிய ரகங்கள் இப்பொழுது ஏராளமாக வந்துவிட்டன. ஆனால் பெரிய விற்பனை நிலையங்கள் மாற்றத்தை விரும்புவதில்லை. மக்களுக்கு தெரிந்த பழைய பெயர்களை மட்டுமே அவர்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து விற்கிறார்கள். மக்களும் பழகிப்போன அதே விதைகளையே யோசிக்காமல் வாங்குகிறார்கள். இதன் விளைவாக ஒருநாள் தண்ணீர் ஊற்றாவிட்டாலும் கசக்கும் வெள்ளரிக்காயையும் தோல் தடிமனான தக்காளியையுமே நீங்கள் இன்னும் வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த குறைகள் இல்லாத பல சிறந்த ரகங்கள் வந்து நீண்ட காலமாகிவிட்டது. சூப்பர் மார்க்கெட்டுகளில் கண்ணில் படுவதை அப்படியே வாங்குவதன் மூலம் நீங்கள் நவீன விவசாயத்தின் நன்மைகளை தவறவிடுகிறீர்கள். இப்ப நாம சில செடிகளின் முளைப்புத் திறனை பத்தி பேசலாம். எல்லா விதைகளும் ஒரே மாதிரி இருக்காது. சில செடிகளோட விதைகள் ரொம்ப சீக்கிரமாவே தங்களோட வீரியத்தை இழந்துடும். உதாரணத்துக்கு டெல்பினியம் அல்லது ஆஸ்டர் விதைகளைச் சொல்லலாம். ஆஸ்டர் விதைகள் 2வது வருஷத்திலேயே சரியா முளைக்காது. 3வது வருஷம்னா சொல்லவே வேணாம், சுத்தமா பலன் இருக்காது. கடைகள்ல வாங்குறப்போ அந்த விதைகள் பேக் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு காலம் அங்கேயே இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. அதனால இது மாதிரி விதைகளை சாதாரண கடைகள்ல வாங்குறது ஒரு அதிர்ஷ்ட விளையாட்டு மாதிரி தான். சில நேரம் 3 பாக்கெட் வாங்கி போட்டாலும் ஒரு செடி கூட வராது. அப்புறம் நாம மண்ணை குறை சொல்லுவோம், இல்ல நம்ம ராசி சரியில்லைன்னு நினைப்போம். ஆனா உண்மை என்னன்னா, தப்பு உங்க மேல இல்ல, குடோன்ல சரியா பராமரிக்காம காஞ்சு போன அந்த பழைய விதைகள் மேலதான். வித்தியாசமான ரகங்கள் மீது உங்களுக்கு ஆர்வம் உண்டா? நீல நிற கேரட், கருப்பு ஸ்ட்ராபெர்ரி, ஏன் சதுர வடிவிலான தர்பூசணி கூட வாடிக்கையாளர்களை கவரக்கடைகள் இது போன்ற கவர்ச்சியான விஷயங்களைத்தான் பயன்படுத்துகின்றன. ஆனால் உண்மை என்னவென்றால் இதில் பல வெறும் போட்டோஷாப் மாயையாகத்தான் இருக்கும். ஒருவேளை நிஜமாகவே அந்த நிறத்தில் இருந்தாலும் அதன் சுவை மரக்கட்டை போலத்தான் இருக்கும். சில ரகங்கள் மிகவும் நுணுக்கமானவை, அவற்றை ஆய்வகங்களில் மட்டும்தான் வளர்க்க முடியும். ஆனால் ஒரு பாக்கெட் விதையின் விலை சாதாரண விலையை விட 3 மடங்கு அதிகம். இதை ஆர்வத்திற்காக நாம் செலுத்தும் வரி என்றுதான் சொல்ல வேண்டும். வேடிக்கைக்காக எதையோ வாங்கி கடைசியில் ஏமாற்றத்தைத்தான் மிச்சப்படுத்துவீர்கள். உண்மையான அபூர்வ ரகங்களை வளர்க்க வேண்டுமென்றால் அது பற்றிய முறையான அறிவும் சரியான விற்பனையாளர்களும் தேவை. அவசரப்பட்டு எதையும் வாங்கி ஏமாறாதீர்கள். இந்த பிளாஸ்மா அல்லது லேசர் சிகிச்சை என்று சொல்லப்படுவதிலும் ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. விதைகளின் விலையை நியாயப்படுத்த நிறுவனங்கள் பாக்கெட்டுகளில் கவர்ச்சியான தொழில்நுட்ப பெயர்களை பயன்படுத்துகின்றன. பிளாஸ்மா முறையில் தயாரிக்கப்பட்ட விதைகள் 300% கூடுதல் மகசூல் என்று கேட்பதற்கு வேண்டுமானால் பிரமாதமாக இருக்கலாம். ஆனால் உண்மையில் இது வெறும் விளம்பர யுக்திதான்.
அறிவியல் ரீதியாக இது சாத்தியம் என்றாலும் சாதாரண சந்தையில் கிடைக்கும் பாக்கெட்டுகளில் இதெல்லாம் வெறும் பெயரளவிலேயே இருக்கின்றன. ஒரு சாதாரண வீட்டுத் தோட்டத்தில் இந்த தொழில்நுட்பத்தினால் வரும் பெரிய வித்தியாசத்தை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. எனவே நானோ தொழில்நுட்பம் கொண்ட பழைய விதைகளை வாங்குவதை விட சாதாரணமான நல்ல தரமான புதிய விதைகளை தேர்ந்தெடுப்பதே சிறந்தது. மற்றொரு முக்கியமான விஷயம் பல்லுயிர் தன்மையை பாதுகாப்பது. பெரிய கடைகளில் விதைகளை வாங்கும் போது ஒரு சில நிறுவனங்களின் ஆதிக்கத்திற்கு நாமே மறைமுகமாக வாக்களிக்கிறோம். அவர்கள் போக்குவரத்திற்கு வசதியான நீண்ட நாட்கள் கெடாத ரகங்களை மட்டுமே உருவாக்குகிறார்கள். இதில் சுவைக்கு இடமே இல்லை. அந்தந்த மண்ணின் மணத்தைக் கொண்ட நமது பாரம்பரிய நாட்டு ரகங்கள் பெரும் உற்பத்திக்கு லாபகரமாக இல்லாததால் இன்று மறைந்து வருகின்றன. அத்தகைய விதை பாக்கெட்டுகளை தொடர்ந்து வாங்குவதன் மூலம் சுவையற்ற பிளாஸ்டிக் தக்காளி கிடைக்கும் உலகிற்குள் நாமே நம்மை தள்ளிக்கொள்கிறோம். சீட் டேப் முறைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கலாம். அது அப்படியே விரிச்சு மண்ணை போட்டு மூடிட்டா வேலை முடிஞ்சது. ரொம்ப சுலபம்னு தோணும். ஐடியா நல்லாதான் இருக்கு. ஆனா நடைமுறையில சில சிக்கல்கள் இருக்கு. முதல்ல அதுல இருக்கிற விதைகளோட அளவை வச்சு பார்த்தா விலை ரொம்ப அதிகம். ரெண்டாவதா அந்த டேப்ல இருக்கிற பேப்பரோ இல்ல அந்த பசையோ சில நேரங்கள்ல ரொம்ப கெட்டியா இருக்கும். மண்ணுல ஈரப்பதம் கொஞ்சம் குறைஞ்சா கூட விதை முளைக்க முயற்சி பண்ணும். ஆனா அந்த பேப்பரை தாண்டி வெளியே வர முடியாம அப்படியே காய்ஞ்சு போயிடும். நீங்க வரிசையா செடிகள் வரும்னு ஆசையா காத்திருப்பீங்க. ஆனா அங்கங்க கேப் விட்டுதான் முளைக்கும். அதனால வழக்கமான முறைப்படி கைகளால விதைக்கிறதே ரொம்ப நம்பகமானது. விலையும் பல மடங்கு கம்மி. இப்போ இந்த மைக்ரோகிரீன்ஸ் பத்தி பாப்போம். இதெல்லாம் இப்போ பெரிய ட்ரெண்ட். மைக்ரோகிரீன்ஸுக்காக அப்படின்னு லேபிள் ஒட்டுன பாக்கெட்டுகள் சாதாரண விதைகளை விட 3 மடங்கு அதிக விலைக்கு விக்கிறாங்க. ஆனா ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? மைக்ரோகிரீன் வளர்க்கிற அதே பட்டாணி தான் நம்ம சாதாரண பட்டாணியும். முள்ளங்கியும் அப்படித்தான். வெறும் அந்த பேக்கிங்கும் மேல இருக்கிற பேரு மட்டும்தான் வித்தியாசம். நீங்க சாதாரண மளிகை கடையில போய் 1 கிலோ பட்டாணியை அப்படியே வாங்கிக்கலாம். அது பாலிஷ் பண்ணாத பட்டாணியா இருந்தா போதும். அதுவும் அதே மாதிரி சூப்பரா முளைக்கும். அதனால இந்த மாதிரி ட்ரெண்டுங்கிற பேர்ல ஏமாறாதீங்க. தான் ஒரு மைக்ரோ செடின்னு அந்த விதைக்கு தெரியாது. அது பாட்டுக்கு வளரும், அவ்வளவுதான். கேரட் சாகுபடி மற்றும் அதன் உருண்டை வடிவ விதைகளை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல். இந்த உருண்டை விதைகள் பயன்படுத்துவதற்கு மிகவும் வசதியானவை. இவற்றை ஒவ்வொன்றாக தனித்தனியே சுலபமாக விதைக்கலாம். ஆனால் இதில் ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கிறது. இந்த உருண்டை முழுமையாக கரைய வேண்டுமானால் மண்ணில் அதிகப்படியான ஈரப்பதம் இருக்க வேண்டும். நீங்கள் விதையை நட்டு ஒருமுறை தண்ணீர் ஊற்றிவிட்டு 1 வாரத்திற்கு வெளியூர் சென்று விட்டால் மண் காய்ந்தவுடன் அந்த உருண்டை ஒரு சிமெண்ட் கூடு போல இறுகிவிடும். அதன் பிறகு செடியால் முளைத்து வெளியே வர முடியாது. ஆனால் சாதாரண விதைகள் இந்த விஷயத்தில் இவ்வளவு பிடிவாதமாக இருக்காது. கடைகளில் இதை உங்களிடம் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் சாதாரண விதைகளை விட இந்த உருண்டை விதைகளின் விலை அதிகம். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. நாம் என்ன செய்வது? அப்படியானால் எதையுமே வாங்கக்கூடாதா? நிச்சயமாக இல்லை. ஆனால் நாம் வாங்கும் முறையை மாற்ற வேண்டும். பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு பதில் இதற்கென்றே இருக்கும் பிரத்யேக கடைகளை தேடுங்கள். தனிப்பட்ட விதை சேகரிப்பாளர்களிடம் வாங்குங்கள். இவர்கள் தங்கள் வேலையை உயிராக கருதுபவர்கள். தங்கள் கைகளாலேயே நேரடியாக சேகரித்த தரமான விதைகளை இவர்கள் வழங்குகிறார்கள். இவர்களுக்கு தங்களின் நற்பெயரே மிக முக்கியம். உண்மைதான், இவர்களிடம் கவர்ச்சியான வண்ணப் பொட்டலங்கள் இருக்காது. ஒரு சாதாரண ஜிப்லாக் பையில் ஒரு சிறு துண்டுச்சீட்டுடன் தான் விதைகள் வரும். ஆனால் அந்த பைக்குள் இருப்பது தங்கம். இவர்களிடம் கிடைக்கும் விதைகள் 100% முளைக்கும் திறன் கொண்டவை. அந்தச் செடிகள் வளர்ந்து நிற்பதை பார்த்தால் உங்கள் அக்கம் பக்கத்தினர் ஆச்சரியத்தில் மிரண்டு போவார்கள். உங்கள் தோட்டத்து விதைகளை நீங்களே சேகரிக்க பழகுங்கள். இது ஒன்றும் பிரம்மாண்டமான வித்தை இல்லை. தக்காளி, மிளகாய், பட்டாணி, பீன்ஸ் மற்றும் கீரை வகைகள் இவற்றிலிருந்து விதைகளை எடுப்பது மிகவும் எளிது. ஒருமுறை மட்டும் தரமான நாட்டு ரக விதைகளை வாங்குங்கள். ஹைபிரிட் ரகங்கள் வேண்டாம். இது பல ஆண்டுகளுக்கு தேவையான விதைகளை உங்களுக்கு தரும். அது மட்டுமல்லாமல் இந்த விதைகள் உங்கள் மண்ணுக்கும் தட்பவெப்ப நிலைக்கும் ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும். அதனால் வருடமாக ஆக பயிர்கள் இன்னும் செழிப்பாக வளரும். இதுதான் எல்லோராலும் செய்யக்கூடிய உண்மையான பயிர் மேம்பாட்டு முறை.
இதற்கு செலவு எதுவும் இல்லை, அதே சமயம் இது மிகவும் நம்பகமானது. கடைசியாக, நீங்கள் கடைக்குச் சென்று அவசரமாக ஒரு விதை பாக்கெட் வாங்க வேண்டியிருந்தால் அங்கேயே ஒரு சின்ன பரிசோதனை செய்து பாருங்கள். அந்த பாக்கெட்டை தொட்டுப் பாருங்கள். உள்ளே நிறைய விதைகள் இருப்பது போல தெரிந்தால் அது ஒரு நல்ல அறிகுறி. அதன் பேக்கிங் தேதியை கவனியுங்கள். அது எவ்வளவு புதியதாக இருக்கிறதோ அவ்வளவு நல்லது. சூப்பர் அதிசயம் போன்ற கவர்ச்சிகரமான பெயர்களையும் கலப்பு ரகங்களையும் தவிர்த்திடுங்கள். உங்கள் பாட்டி அல்லது அனுபவம் வாய்ந்தவர்கள் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்ட, காலத்தால் நிரூபிக்கப்பட்ட சாதாரண ரகங்களையே தேர்ந்தெடுங்கள். அப்புறம் முக்கியமாக கவனிங்க, தெருவோரக் கடைகளில் கொளுத்தும் வெயிலில் வைக்கப்பட்டிருக்கும் விதைகளை மட்டும் எப்போதுமே வாங்காதீர்கள். நண்பர்களே, கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம். கடைகளில் விற்கப்படும் அந்த அழகான வண்ண பாக்கெட் விதைகள் ஒரு லாட்டரி சீட்டு மாதிரிதான். அதில் ஜெயிப்பதை விட ஏமாறதான் அதிக வாய்ப்பு இருக்கிறது. அந்த பாக்கெட்டுகள் உங்களுக்கு ஆசையை தூண்டலாம், ஆனால் இறுதியில் உங்கள் அறுவடையையே கெடுத்துவிடும். உண்மையைச் சொல்லப்போனால், தரமான விதைகள் பார்க்க அவ்வளவு கவர்ச்சியாக இருக்காது. பெரிய விவசாய நிபுணர்களிடமும் சேகரிப்பாளர்களிடமும் கிடைக்கும் விதைகள் பெரும்பாலும் படங்களே இல்லாத சாதாரண உரைகளில்தான் இருக்கும். புதிய முயற்சிகளைச் செய்யத் தயங்காதீர்கள், ஆனால் அதை சரியாக திட்டமிட்டுச் செய்யுங்கள். விதையில் மிச்சப்படுத்தும் சில ரூபாய்கள் கோடையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல கிலோ விளைச்சலையே இல்லாமல் செய்துவிடும். உங்கள் உழைப்பும் நேரமும் மிகவும் விலைமதிப்பற்றது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய புரிதலை கொடுத்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்கள். அப்போதுதான் இந்த உண்மை மற்றவர்களுக்கும் போய்ச் சேரும். இதே போன்ற பல ரகசியங்களைத் தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு இது போன்ற கசப்பான அனுபவங்கள் உண்டா? பாக்கெட்டில் ஒரு விதையும் செடியில் வேறு காயும் வளர்ந்திருக்கிறதா? உங்கள் மோசமான அனுபவத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாம் அதை பற்றி விவாதிப்போம். உங்கள் தோட்டம் செழிக்க வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.